வணக்க மக்களே, நான் விஜிதரன். என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, கோட் படம் உலகம் முழுவதும் 13 நாட்கள்ல 413 கோடி ரூபாய் வசூலிச்சு சாதனை படைச்சிருக்கு. நீங்க நினைக்கலாம், என்னடா 413 கோடி ரூபாய் சாதனை ஆண்டா? நிச்சயமா உண்மை. என்னடா தமிழ்ல ஒரு ஹீரோ, நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஹீரோ ரஜினிகாந்த் சாருக்கு பிறகு ஒரு ஹீரோவால 400 கோடி ரூபாய் தாண்ட முடியுமெண்டா தளபதி விஜயனால மாத்திரமே முடியுமென்றதை நீங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீங்க கத்தி கொண்டிருப்பீங்க. என்ன சொன்னா, தளபதி விஜயனால கேட்டஸ் நீங்க தளபதி விஜயனா பிடிக்காது. ஒபிசியலா அதாவது கோட் படத்தை தயாரிச்ச படக்குழு ஒபிசியலா அவங்களோட எக்ஸ்வல பக்கத்துல வெளியிட்டிருக்காங்க. 13 நாட்கள்ல 413 கோடி ரூபாய் கோட் படம் வசூலிச்சிருக்குதா. தெளிவாக புரிஞ்சுங்க. படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனம் சொல்லுது, எங்களுக்கு சகல வழியிலையும் லாபம் அடைஞ்சிருப்பதாக. அதோட சேர்த்து வாங்கி விற்றவர்கள், தியேட்டருக்கு விற்றவர்கள், அவர்கள் சொல்கிறாங்க தங்களுக்கு லாபம்னு சொல்லி. தியேட்டர் அதாவது டிக்கெட் போட்டு பொது மக்களுக்கு படம் காட்டினவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு லாபம்னு சொல்லி. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நடுவில் கடந்து கத்துறீங்கன்னு எங்களுக்கு புரியவே இல்லை. ஒரு ஹீரோ வச்சு படம் எடுக்க ஒரு நிறுவனம், அவங்களுக்கு லாபம். அதை வேண்டி விற்றவங்க வேண்டினவங்க எல்லாருக்கும் லாபம்னு சொன்னால் அது படம் வெற்றி தானே. இங்கே ஒரு பிசியில் அவங்க தியேட்டர்ஸ் உரிமையாளர் உட்கார்ந்துருந்து எங்களுக்கு லாபம்னு கத்தினா கூட இல்லை படம் தோக்குன்றீங்க, தோல்வின்னு சொல்கிறது வெக்கமா இல்லை உங்களுக்கு? ஏன்னா அவ்வளோ வன்மம் உங்களுக்கு தளபதி விஜயன் மீது அவ்வளோ வன்மம். உண்மையாகவே தளபதி விஜயனோட கெப்பாசிட்டி உங்களுக்கு புரியலை. உலகம் முழுவதும் ஒரு ஹீரோவால் 400 கோடி தாண்டே 300 கோடி தாண்டது பெரிய விஷயங்க. தமிழ் சினிமா ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்கள், அது மார்க்கெட் குறைவு. எல்லா ஹிந்தியெல்லாம் ஆங்கிலங்களில் ஹிந்தி ஆக்டர்ஸ் விளம்பரம் கூட. எங்களுடைய தமிழ் சினிமா ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு மொழி. அந்த மொழியிலேருந்தே உலகம் முழுவதும் ஜெயிக்கிறது சும்மா காரியம் கிடையாது. தெளிவாக புரிஞ்சுங்க. தளபதி விஜயனோட 400 கோடி வசூல் நாங்கள் சல்யூட் பண்ண வேண்டிய வசூல். என்னன்னு சொன்னால், நீங்கள் அந்த நிறுவனம் பொய் சொல்லாது. ஏன்னு சொன்னால், பொய் சொன்னால் வருமான வரித்துறைக்கு கணக்கு காட்ட வேண்டியிருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இதை கூட வடையன்னு சொல்லக்கூடிய கேட்டஸ் இருக்கிறாங்க, சொல்லுவாங்க. அது நான் ஒன்றும் செய்ய முடியாது. என்னன்னு சொன்னால், தயாரிப்பு நிறுவனம் தங்களுக்கு வெற்றியை நிறுவச்சா நீங்கள் பொத்திக்கிட்டு போக முடியாது. அது என்ன தோல்வின்றது? நீங்கள் அவங்களுக்கு லாபம் பண்ணால் அவங்க வெற்றின்னு சொல்லுவாங்க, அதை ஏற்று கொண்டுட்டு போங்க. கோட் படம் 13 நாட்களில் உலகம் முழுவதும் 413 கோடி ரூபாய் வசூலிச்சு சாதனை படைச்சிருக்கு. அது உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, இதுதான் உண்மையான தகவல். ஏன்னா படத்தை தயாரிக்க தயாரிப்பு நிறுவனம் ஒபிசியலாக வைக்கிறாங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.